Hello everyone, welcome to the world of Sudoku. இன்னைக்கு இந்த வீடியோவில் we are going to see X-Wing strategy. இந்த ஸ்ட்ராட்டஜியை பென்சில் மார்க் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு கேண்டிடேட்ஸ் எலிமினேஷன் நடக்கும். அதாவது ஒரு செல்லில் வர பாசிபிள் கேண்டிடேட்ஸை நம்ம கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த X-Wing ஸ்ட்ராட்டஜி. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம X-Wing ஃபார்ம் பண்ணணும். இதுக்காக நம்ம 2 ரோ எடுத்துக்கணும். அந்த 2 ரோவில் ஒரே ஒரு கேண்டிடேட் 2 செல்லில் வந்திருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ரோவில் 2 செல்லில் வந்திருக்கணும். செகண்ட் ரோலையும் அதே போல் 2 செல்லில் தான் வந்திருக்கணும். ஸோ we have 2 possible cells for a candidate in 2 different rows. அது மட்டும் இல்லை, they must form in the same column. பாருங்கள், இந்த 7 நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த ரோவை பொறுத்த வரைக்கும் 7 வந்து 2 இடத்துல தான் வந்திருக்கு. அதே போல் இந்த ரோவை பொறுத்த வரைக்கும் 7 வந்து 2 இடத்துல தான் வந்திருக்கு. தே ஆர் இன் த சேம் காலம். இந்த 2 ஒரே காலத்தில் இருக்குது, இந்த 2 செல்லும் ஒரே காலத்தில் இருக்குது. தென் we can form an X-Wing connecting this. இப்போ அந்த செல்ஸை ABCDன்னு வச்சுருக்கிறோம் நம்ம. இந்த X-Wing ஃபார்ம் பண்ணதுனால என்ன யூஸ் அப்படின்னா, we can eliminate the 7s in all other cells. இந்த 2 காலத்துலேயும் இருக்கிற எல்லா 7சையும் except that ABCD மட்டும் ரிமூவ் பண்ணாமல் ஆல் அதர் செல்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே எல்லோ மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஆல் அதர் 7ஸை எலிமினேட் பண்ணிக்கலாம். All other candidates for this value in the column can be eliminated. That is the advantage of X-Wing strategy. அது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோடு பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து X-Wing ஃபார்ம் பண்ணுறதுக்கான செல்ஸு. இந்த 2 ரோவில் 7 வந்து 2 இடத்துல தான் வந்திருக்கு. அதே போல் செகண்ட் ரோவில் இந்த ரோவ்லேயும் 2 இடத்துல தான் வந்திருக்கு. அப்போ இங்கே 7 வருது அப்படின்னா இந்த இடத்துல 7 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல் இந்த ரோவில் 4th காலமில் 7 வந்தது அப்படின்னா இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த செகண்ட் ரோ 4th காலத்தில் 7 வந்தது அப்படின்னா 6th ரோ 8th காலத்தில் இந்த இடத்துல தான். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் மார்க் இட் லைக் திஸ். இங்கே வரணுன்னா அடுத்தது இங்கே தான் வரும். இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கேயும் அதே போல் வராது. ஸோ இந்த டயகனலில் மட்டும்தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அதர் பாசிபிலிட்டி என்ன, இந்த 2 டயகனல்லையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த 7 இங்கே வந்தது அப்படின்னா இந்த இடத்துல தான் வரும். இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இங்கேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இங்கே 7 இருக்கிறதுனால இந்த இடத்துல 7 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே 7 இருக்குதுன்னு நம்ம அஸ்யூம் பண்ணுறதுனால இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ either the 7 occur only in this diagonal or in this diagonal. அப்போ இந்த 4 செல்லில் ஏதோ 2 செல்லில் மட்டும்தான் 7 வரும். அப்போ எதுக்காக மிச்ச 7 எல்லாம் நம்ம வச்சுட்ருக்கணும்? we can eliminate the 7. இந்த எல்லோ கலரில் இருக்கிற எல்லா 7சையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆர் சிம்ப்ளி ஸ்பீக்கிங், இந்த 2 காலத்துலேயும் இருக்கிற ஆல் அதர் கேண்டிடேட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இந்த இடத்துல நான் வந்து 2 எடுத்துருக்கிறேன் நான். அப்போ இந்த ரோவில் பார்க்கும்போது 2 நிறைய இடத்துல வந்திருக்கு. அதே போல் இந்த ரோவை பார்க்கும்போது 2 நிறைய இடத்துல வந்திருக்கு. ஸோ திஸ் எக்ஸாம்பிள் இஸ் டு சே X-Wing ஸ்ட்ராட்டஜி வெறும் ரோஸை வச்சு மட்டும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, காலத்தை வச்சு கூட பார்க்கலாம். அப்போ இந்த காலத்தில் பாருங்கள், இந்த 2 செல்லில் மட்டும்தான் 2 வந்திருக்கு. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 செல்லில் மட்டும்தான் 2 வந்திருக்கு. அப்போ நம்ம X-Wing வந்து நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். எதை வச்சு? காலத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். 2 இங்கே வந்தது அப்படின்னா டெஃபினட்டாக இங்கே தான் வரணும், இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சிமிலர்லி இங்கேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இங்கே வந்திருக்கு அப்படின்னா இங்கே தான் வரும், இங்கே 2ம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணிக்கலாம்? ஆல் 2s in these 2 rows can be eliminated except these 4 cells. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 3. இப்போவும் நம்ம வந்து ரோ வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலை, காலம் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 3 can be eliminated in these 2 rows. இந்த 2 ரோஸ்லையும் இருக்கிற 3s except these 4 cells can be eliminated.
ஸோ the X-wing strategy உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Using this strategy, can you solve a Sudoku? Yes, we can. And thank you for watching.